மெயினாக நாங்கள் வந்து மூலப்பொருட்கள் பூராமே வந்து குவாலிட்டியில் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் குவாலிட்டி என்னவோ அது ஆவாரம் பூ தொக்கு. ஆவாரம் பூ தொக்கில் நாங்கள் ஆவாரம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இட்லி பொடி சாதப்பொடி வெரைட்டிஸ் பார்க்குறீங்க. மொத்தம் நாங்கள் வந்து 15 வகையான இட்லி பொடி செய்கிறோம், 15 வகையான சாதப்பொடி. மெயின் கரெக்டாக வந்து இதில் வந்து டோட்டல் ஹைஜீனிக், எந்த கையும் படாது. டைரெக்டாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து ஒழுங்காக வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக முருங்கைக்கீரைனா பிடிக்காது. ஆனால் இப்படி வந்து நம்ம இட்லி பொடி மூலமாக முருங்கைக்கீரை உள்ளே கொண்டு போகலாம். அப்படி இல்லையா பொடி தோசை. அனைவரும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணியும் வணக்கங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொடி ஐட்டம் நிறைய பேர் சாப்பிட்றீங்க, பொடி ஊறுகாய் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பொடி ஊறுகாய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கெமிக்கல் மிக்ஸர் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் 30 வருஷமாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண சொல்லி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் வந்து அருள்மொழிவர்மன். நான் இதை ஒரு 30 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன். இது ஆக்சுவலாக அந்த தொழில் பண்ணணுங்கிறது என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஜனங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றியே எல்லாம் படிச்சுட்டு போயிருக்காங்க. அதனுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால நம்ம வந்து அதெல்லாம் அன்றைக்கி எடுத்துக்காம விட்டோம். அதெல்லாம் நிறைய படித்து சரி பார்த்துட்டு நம்ம ஒரு ஏதாவது ஜனங்களுக்கு ஒன்று செய்யணும், அதே சமயத்தில் நம்ம வாழ்வாதாரமும் சுயமாக முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கம்பெனி ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் பார்த்தா ஊறுகாய் ஐட்டம், பேஸ்ட் ஐட்டம், இட்லி பொடி, சாதப்பொடி, ரசப்பொடி, சட்னியில், அது இல்லாமல் வந்து தொக்கு ஐட்டம், சூப்பு ஐட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 45 வகையான சூப்புக்கள் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து இன்ஸ்டன்ட் சூப்பு எல்லாமே நாங்கள் அதுக்கு தேவையானது எல்லாம் அதில் மூலப்பொருள் எல்லாம் அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் கொடுத்து கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருப்பேன். முறையாக வந்து அரசாங்கத்தில் பதிவு பெற்று அரசாங்கத்தில் என்னென்ன லைசன்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால், பிரண்டை, தூதுவளை, வல்லாரை, முடக்கத்தான், ஆவாரம்பூ, இது எல்லாமே வந்து ஒன்றும் ஒரு பயனை கொடுக்கக்கூடியது. இப்போ முடவாட்டுக்கால்லாம் எடுத்துக்கிட்டின்னு சொன்னிங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4440 நோயை வந்து அது குணமாக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்டு கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட ஃபீட்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ அது மாதிரி பிரண்டை பார்த்திங்கன்னா பிரண்டை சூப்பு பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணி கொடுக்கும். அதுவும் வந்து சாப்பிட்டு இது பண்ணலாம். மெயினாக நாங்கள் வந்து மூலப்பொருட்கள் பூராமே வந்து குவாலிட்டியில் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் குவாலிட்டி என்னவோ அந்த மாதிரி பார்த்து தான் மூலப்பொருட்கள் வாங்குறது. இப்போ மிளகு வேணும்னா கொல்லிமலைக்கு போயிடுவோம். கொல்லிமலையில் ஒரு எஸ்டேட் மிளகாக பார்த்து கரெக்டாக வாங்குவோம். சீரகம்னா இம்போர்ட்டட் சீரகம். அது மாதிரி நல்ல ஒரு தரமான பொருளை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய இதை வந்து ஒரு தரமாக ஜனங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அது உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக வந்து யூனிட்டை கூட ஒரு தடவை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதிலேருந்து செய்யலாம் அப்படின்னாலும் சரி. இது வந்து ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது அது மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. அது வந்து யூஸ் பண்ணணும்னா அவங்ககிட்ட ஃபீட்பேக் எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. chitrapickles@gmail.com போட்டு பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி ஃபுல்லாக டோட்டலாக எங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இதோ எங்கள் இதை நாங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், என்னென்ன எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் டெமோ பண்ணி காமிக்கிறேன் நான் எப்படிங்கிறத. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பிரண்டை தொக்கு வந்து செய்முறை தான் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது பிரண்டை தான் முழுக்க யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மிளகாத்தூள், எண்ணெய், இவ்வளோ தான் இருக்குமே தவிர்த்து பெருசாக எந்த ஒரு ஆர்கானிக்ஸ் யூஸ் பண்ணல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் தொக்கு. இந்த முடவாட்டுக்கால் தொக்கில் முடவாட்டுக்கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு நல்லா சாப்பிட்லாம். அதுக்கடுத்து வந்து முடக்கத்தான் தொக்கு. இந்த முடக்கத்தான் தொக்குக்கு முடக்கத்தான் கிழங்கு இலை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ தொக்கு. ஆவாரம் பூ தொக்கில் நாங்கள் ஆவாரம் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் இங்கே தொக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை தொக்கு. தூதுவளை தொக்குக்கு தூதுவளையை எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நாங்கள் தொக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சன் ட்ரை பண்ணி டைரெக்டாக சன்னில் ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி அதை வந்து நாங்கள் அரைச்சி தொக்கா நாங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து பியூராக வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் எடுத்து சன் ட்ரை பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதுதான் எங்களோட பேக்கேஜிங் யூனிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க வந்து பிரண்டை தொக்கு வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸு. இப்போ வந்து டோட்டலாக இது ஹைஜீனிக்காக நாங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு தான் பேக்கேஜிங் பண்ணுறோம். இப்போ ஒரு பாட்டில் இவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அது வெயிட் பார்ப்பாங்க. கரெக்டாக 200 கிராம்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து நாங்கள் சீல் பண்ணுவோமே. எங்களோட பிராண்ட் சீல் போட்டு தான் நாங்கள் சீல் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இதோட வெயிட் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக 200 கிராம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். ஸோ மெயின் கரெக்டாக வந்து இதில் வந்து டோட்டல் ஹைஜீனிக், எந்த கையும் படாது. டைரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இது வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக பேக்கேஜிங் பண்ணுவோம். பேக்கேஜ் பண்ணுறப்ப மெயின் டோட்டலாக ஹைஜீனிக்காக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே படாத மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து எவ்வளோ 200 கிராம்ஸ் அளந்ததுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து பேக்கிங் பண்ணுறோம். இதில் வந்து எங்கள் பிராண்டு தெரிகிற மாதிரி நாங்கள் பேக் பண்ணுறோம். இவங்க வந்து இப்போ சீல் பண்ணிகிட்ருக்காங்க. சீலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது இப்போ வந்து ஸ்டிக்கர் நாங்கள் ஒட்டுவோம். எந்த தொக்கோ அதுக்கான ஸ்டிக்கர் ஒட்டுவோம். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ சீல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நாங்கள் செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டை தொக்குனா பிரண்டை தொக்கு பேட்ச்சு, அதே மாதிரி முடக்கவாட்டக்கிழங்கு தொக்குனா அதை செஞ்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாட்டிலில் வந்து ஹைஜீனிக்காக எடுத்து போட்டுட்டு 200 கிராம்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் சீல் பண்ணுவோம். சீல் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக வந்து ஸ்டிக்கர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுறோம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து எங்களோட இட்லி பொடி, சாதப்பொடி வெரைட்டிஸ் பார்க்குறீங்க. மொத்தம் நாங்கள் வந்து 15 வகையான இட்லி பொடி செய்கிறோம், 15 வகையான சாதப்பொடி, அப்புறம் 15 வகையான ரசப்பொடி செய்கிறோம் நாங்கள். இங்கே இப்படி இருக்கிறது எல்லாமே பூண்டு, முருங்கைக்கீரை, பாகக்காய், மிளகு இட்லி பொடி, இது எல்லாம் இருக்குது. முடக்கத்தான் இட்லி பொடி இருக்குது, முடவாட்டுக்கால் கிழங்கு இட்லி பொடிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தொக்கு எப்படி செய்வோன்றதை பார்த்துருக்கீங்க. இட்லி பொடிலாம் எப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சூப் ஐட்டம்ஸு. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க தொக்கு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் வந்து செஞ்சு டெய்லியுமே எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரனால இது டெய்லியுமே வந்து டிஸ்பேச் ஆகிட்டே தான் இருக்கும். நாங்கள் டெய்லி பேசிஸில் இது செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பைரி வேல்யூ வந்து 6 மந்த்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி செஞ்சுருக்கோம் அப்படின்னா அடுத்த 6 மந்த்ஸ்க்கு வந்து இது வந்து நல்லாவே தாங்கும். இப்போ நாங்கள் இது செஞ்சுருக்கிறது வந்து எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஹைஜீனிக்கான முறையில் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்திங்கன்னா பிரண்டைன்னு எடுத்திங்கன்னா நாங்கள் பிரண்டை வந்து எங்கே செய்கிறாங்களோ, எங்கே உருவாகுதோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சன்ட்ரை பண்ணி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தூதுவளை எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் நேச்சுரல் ப்ராசஸாக எடுத்துகிட்டு வந்து சன்ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹைஜீனிக்காக நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக நாங்கள் இது செஞ்சுருக்கோன்னா, எங்களோட மூல காரணம் இது செய்கிறதுக்கான ஸ்டார்டிங் இது என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து பாட்டி வைத்தியம், மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ மக்கள் வந்து நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து ஒழுங்காக வந்து இது மாதிரி எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட முடியறதில்ல. எல்லாமே வந்து வேலை காரணமாக ஹெல்த்தியாக சாப்பிடாம எப்படி டைமுக்கு சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எதுவும் வந்து இப்போ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிரண்டைனால யாருக்கும் இது தெரியாது, முடக்கத்தானா எதுவும் தெரியாது, முடவாட்டுக்கால்னால் என்னன்னு தெரியாது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இது அவ்வளோ ஹைஜீனிக்காக, இது அவ்வளோ நேச்சுரலு. இதனால் வந்து நிறையா டிசீஸ்லாம் க்யூர் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூலிகைன்னு எடுத்திங்கன்னா அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த ஒரு மூலிகைக்காக எவ்வளோ பயன் இருக்குன்றது யாருக்குமே இப்போ தெரியறதில்ல. ஸோ எங்களோட வந்து மோட்டோ என்னென்னா, எல்லா மக்களுக்கும் நேச்சுரலாக எப்படிலாம் வந்து க்யூர் பண்ண முடியுன்றதை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு தொக்குக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறனால மக்களுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் நிறைய கஸ்டமர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு தொக்கு பார்க்குறீங்க. இந்த தொக்கு வந்து நம்ம சுடு சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா தோசைக்கு சட்னிக்கு பதிலாகவும் இந்த தொக்கை வந்து நம்ம வந்து போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நம்ம சைடிஷ்ஷாகவும் இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் எதுவும் சாப்பிட்றனாலுமே இது வந்து நம்ம சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சூப் ஐட்டம். இந்த சூப் நாங்கள் வந்து மொத்தம் 45 வகையான சூப் செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ரெடிமேடு மிக்ஸு. நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த சூப்பு பவுட்ரு ஒரு ஸ்பூனுக்கு
ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 100 ml தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் காஃபியோ டீயோ இதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் இந்த சூப் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சளி காய்ச்சல் எது இருக்குனாலுமே நமக்கு இந்த சூப் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட சூப் ஐட்டம். இது நம்மளோட தொக்கு ஐட்டங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து எங்களோட முருங்கைக்கீரை இட்லி பொடி அண்டு மொடவாட்டுக்கிழங்கு சாதப்பொடி, மொடவாட்டுக்கால் கிழங்கு சாதப்பொடி. இது நாங்கள் மொத்தம் 15 வகையான இட்லி பொடி செஞ்சிட்ருக்கோம். இந்த இட்லி பொடி நீங்கள் வந்து தோசைக்கு வந்து சட்னிக்கு பதிலாக தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக முருங்கீரைனா பிடிக்காது. ஆனால் இப்படி வந்து நம்ம இட்லி பொடி மூலமாக முருங்கீரை உள்ளே கொண்டு போகலாம். அப்படி இல்லையா பொடி தோசை செய்யும் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் சாதப்பொடி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் சாதப்பொடி நெய் போட்டு சாப்பிட்டாலே எல்லா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மொத்தம் நாங்கள் வந்து 15 வகையான சாதப்பொடி செஞ்சிட்ருக்கோம், 15 வகையான இட்லி பொடி செஞ்சிட்ருக்கோம். அண்டு இது வந்து எங்களோட 45 வகையான தொக்கு. சூப் வந்து மொத்தமாக 45 வகையாக அதே மாதிரி ரசப்பொடியும் நாங்கள் வந்து 15 வகையாக செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எங்களோட யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து எங்களோட ப்ராடக்ட் விருப்பப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணலாம். அப்படின்னா எங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டீலர் இருக்காங்க. நீங்கள் உழவன் பாதைன்னு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேலம் உழவன் பாதையும் எங்களோட டேரெக்ட் டீலர்ஷிப் தான். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் கொரியரும் பண்ணி விட்டுருவோம். இல்லை எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணலாம். நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடம் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சித்ரா ஊறுகாய் கம்பெனி. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நாங்கள் போடுறோம். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் போடாமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க கொல்லிமலை மட்டுமே வாங்குறாங்க. ஸோ கொல்லிமலை பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மையில் பண்ணுற எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே அந்த பொருள் சேர்க்கும்போது இன்னும் மனம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஊறுகாய் பொடி தொக்கு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நான் தரவாக செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.